ஒரு நபர் தினமும் நைட் டைம்ல கரெக்டா 1:15 மணிக்கு திடீரென எழுந்து விடுகிறான். எதனாலனா யாரோ அவன் ரூம்குள்ள வருவது போல அவருக்கு தோன்றுகிறது. ஆனால் அதில் அதிசயம் என்ன தெரியுமா? அந்த ரூமோட கதவு க்ளோஸ்ல தான் இருக்கு. அப்படின்னா அந்த ரூம்ல யார் தான் வந்திருப்பாங்க? ராஜ் என்ற நபர் ஒரு பழைய அபார்ட்மெண்ட்ல தனியா வசிச்சுக்கிட்டு வராரு. அவர் கடந்த ஒரு 7 நாட்களா மிட் நைட்ல கரெக்டா ஒரு 1:15 மணிக்கு திடீரென்று விழித்து விடுகிறார். அவர் அந்த ரூம்ல ஏதோ ஸ்டேஞ்சா நடப்பது போல உணர்கிறார். ஒரு குளிர் காற்று, மெல்ல நடந்து வரும் சத்தம், யாரோ படுக்கையின் அருகில் நிற்கும் உணர்வு. அந்த நபர் இதெல்லாம் நம்ம கற்பனையா இருக்கும் என்று நினைக்கிறார். ஆனால் தொடர்ந்து 7 நாட்களாக இதே போல் உணர்வு. இதை கண்டுபிடிக்க அந்த நபர் 8ஆம் நாள் இரவு அவர் அந்த ரூம்ல கேமரா செட் பண்ணுகிறார். அதே போல் அந்த இரவும் சரியாக 1:15 மணிக்கு ராஜ் அச்சத்துடன் விழிக்கிறார். அதே குளிர் காற்று, அதே காலடி சத்தம், அதே கண்காணிப்பு உணர்வு. அந்த இரவும் கடந்து விடுகிறது. காலையானதும் ராஜ் உடனே சென்று கேமராவில் உள்ள ஃபுட்டேஜை ஓபன் பண்ணி பார்த்தபோது அவர் உடனே அதிர்ச்சியில் உறைந்து போகிறார். ஃபுட்டேஜில் ராஜ் அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் சரியாக 1:15 மணிக்கு அவரின் பிளாங்கெட் மெதுவாக உயரத் தொடங்குகிறது. யாரோ தெரியாதவர் தொடுவது போல உணர்வு. ஆனால் கதவு திறக்கவில்லை, ஜன்னல் இல்லை, நிழல் இல்லை, யாரும் உள்ளே வரவில்லை. அப்படியானால் யார் அல்லது என்ன ராஜின் அறைக்குள் வராமல் அருகில் வந்திருப்பது போல உணர வைத்தது? அந்த மிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ராஜோட ரூம்ல வருகிற அந்த மர்ம விருந்தினர் யாருன்னா அவரது ஏசியோட டைமர் தான். அது தினமும் 1:15 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிறது. ஏசியில் வரும் குளிர் காற்று பிளாங்கெட்டை தூக்குகிறது. திடீர் குளிரால் அவர் விழித்து கொள்கிறார். கேட்ட காலடி சத்தம், அது பழைய ஏசி. அது இயங்கும் மொழிதான் காலடி சத்தம் போல அவருக்கு கேட்டது.